24 கேரட் தங்கம் அப்படின்றது வந்து 100% தூய்மையான தங்கம். அதை ஆபரணமாக செய்ய முடியாது. அதனால் அதில் ஒரு 8% நாம் காப்பர் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத 91.6% வந்து தங்கம் வச்சு செய்தோம். அதான் 22 கேரட்டு. அப்போ அது வந்து என்ன ஆயிடுச்சு, அடுத்த சில டிசைன்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப வேலைப்பாடு மிக்க டிசைன்ஸு, லைட் வெயிட் டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு வேணுப்போ 18 கேரட்னு சொல்லுவோம். 18 கேரட்னா 75% கோல்டும் மீதி இருக்கிற 25% காப்பரும் மிக்ஸ் பண்ணி செய்கிறது. அந்த 18 கேரட்டுக்குமே 22 கேரட்டுமே வித்தியாசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வித்தியாசம் வரதான் செய்யும். அந்த 22 கேரட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லோவாக நல்லாயிருக்கும். 18 கேரட்டை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இதில் காப்பர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கு இல்லையா, அப்போ அதனுடைய வீரியம் ஜாஸ்தி இருக்கப்போ தங்கத்தினுடைய எல்லோ கொஞ்சம் குறைஞ்சி ஒரு மேட் ஃபினிஷில் கிடைக்கும். ஒரு ரோஸ் கோல்டு மாதிரி கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் இது இப்படியே குறைஞ்சி இப்போ 9 கேரட் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்றப்போ அந்த 9 கேரட்டில் வந்து 37.5% தங்கமும் 62.5% காப்பரும் இருக்குது. அப்படின்றப்போ எது மெஜாரிட்டியாக இருக்குது? காப்பர் தான். காப்பருடைய கலர் தான் இதில் வெளிப்படும். தங்கத்தினுடைய கலர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நாம் நகையை செய்துட்டு அதன் மேலே பாலிஷ் பண்ணி மெருகு கூட்டி அதை பொலிவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாலும் கூட அந்த கொஞ்சம் குறிப்பிட்ட தினங்களுக்கு அந்த பொலிவு இருக்கும், மஞ்சள் நிறம் முழுவதுமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் யூஸ் பண்ண அந்த மஞ்சள் நிறமானது கொஞ்சம் மங்கிக்கிட்டே வரும். அது ரோஸ் கோல்டு மாதிரி அந்த காப்பருடைய டாமினேஷன் இருக்க தான் செய்யும். பட் என்ன இருந்தாலும் சரி, அதில் எத்தனை சதவீதம் தங்கம் இருக்கோ அத்தனை சதவீதம் அதற்கு மதிப்பு உண்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், ஒரு கிலோ, நான் கிலோவிலே சொல்கிறேன், இல்லை கிராமில் வந்துடுறேன். 1 கிராம் தங்கம் இன்றைக்கி 10,000 ரூபா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1 கிராம் 10,000 ரூபா, 22 கேரட் அப்படின்னு சொன்னால் 9 கேரட் நகை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 4,000 ரூபா ரேஞ்சுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் 10 கிராம் வாங்க போனீங்கன்னா 1,00,000 ரூபா வந்துடும் அந்த 22 கேரட். இது 4,000 ரூபானா 40,000 ரூபா வந்துடும்.